மேக்ஸ் இன் செகண்ட்ஸ். இப்போ நம்ம என்சிஆர்டி கிளாஸ் 10 எக்ஸசைஸ் 1.1ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் whether 6 to the power n can be end with the digit 0 for any natural number n. அதாவது 6 to the power n வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இடத்துல யூனிட் டிஜிட்டு 0 வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்டு டிஜிட் 0 ஆகிறதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சிடர் சம் எக்ஸாம்பிள். ஸோ 50, 100, 70 இந்த மாதிரி எண்டு டிஜிட் 0 ஆகிற மாதிரி ஒரு 4 நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஸோ 50க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும் எப்பயுமே, சரிங்களா? அப்படின்னா தான் அந்த எண்டு டிஜிட் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ 50க்கு ஃபேக்டர் வந்து 2 × 5 × 5. 100க்கு ஃபேக்டர் வந்து 2 × 2 50 2 5 5. நெக்ஸ்ட்டு 70க்கு வந்து 2 35 வரும், 5 × 7. 80க்கு என்ன வரும், 2 40 10 வரும், மறுபடியும் 2 வரும். ஸோ 2 × 5. இதுதான் வந்து இதோட ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதில் 2 × 5 இருக்குது, இதில் 2 × 5 இருக்குது, இதில் 2 × 5 இருக்குது, இதில் 2 × 5 இருக்குது. ஸோ கிவன் ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வாக முடியணும்னா அதில் கண்டிப்பாக ஃபேக்டராக ப்ரைம் ஃபேக்டர்ஸாக 2ம் 5ம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலாம் 6ஓட ஃபேக்டர் என்ன கிடைக்கும்னா, எனக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2 × 3. ஸோ 6 to the powerக்கு என்ன வரும்னா 2 × 3 whole power n. இதில் 5 பிளேஸ் ஆகலை, அதனால இங்கே 5 வந்திருந்தா ஏதாவது ஒரு டிஜிட் எண்ணுக்கு வந்து இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக யூனிட் டிஜிட் வந்து 0 ஆயிருக்கும். இங்கே 5 வந்து ஒரு ஃபேக்டராக வரலை, அதனால 6 to the power n வந்து எப்பயுமே யூனிட் டிஜிட் வந்து 0வாக வராது. ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் எத்தனை தடவை 6ஐ மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே வந்து 0 வராது. இது வந்து இதோட ஆன்சர் ப்ரூஃப் எழுத வேண்டியது. பட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 6 to the power 1 6 வரும், 6 to the power 2 36 வரும், 6 to the power 3 216 வரும். ஸோ இந்த மாதிரி இந்த 6க்கு வந்து எனி பவர் n போட்டாலும் அதோட யூனிட் டிஜிட் எப்பயுமே 6 தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக 0 வராது. பட் இது வந்து ஒரு ஷார்ட்கட். நம்ம வந்து ஃபார் எனி n இப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், எனக்கு எப்பயுமே 6 வரும்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே. அதுக்கு வந்து ஃபேக்டர், அதாவது 0 எண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபேக்டரைசேஷன் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அது இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால இது இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ரூஃப் சொல்லுவோம். இதுதான் இதோட ப்ரூஃப், ஃபிஃப்த் சம்மோட ப்ரூஃப். தேங்க்யூ.